அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பர்கருக்குள்ளே வைக்கிற சிக்கன் பேட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எலும்பில்லாத சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். பிரெட்டு 3 பீஸ் எடுத்திருக்கேன். பால் 75 ml எடுத்திருக்கேன். பிரெட்டை சின்ன சின்ன துண்டா பாலில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. 5 மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1½ டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 முட்டை, வினிகர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. இதோட உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ், வினிகர், சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக திரிச்சு எடுத்துக்கலாம். இதோட ஊற வச்சு வச்சிருக்க பிரெட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க சிக்கனோட முட்டையை உடைச்சு ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே பவுலில் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுத்தூளும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மைதா மாவு, அப்புறம் நம்ம அடித்து வச்சிருக்க முட்டை, அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சிக்கனை ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. பர்கர் பண்ணோட அளவு எந்த அளவுக்கு வட்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு இதை வட்டமாக தட்டிக்கோங்க. மைதா மாவு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டையில் போட்டு எடுத்துக்கலாம். கடைசியா பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடானதும் அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் பேட்டியை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் லேசா செவந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் செவந்து வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூடான சிக்கன் பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பர்கர் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பர்கர் பண்ண 2ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டர்ல லைட்டா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். மயோனைஸோட கெச்சப்பையும் சில்லி சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல பட்டர் தடவன பாதி பண்ண வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ், லெட்யூஸ், அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இது மேல ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் பேட்டி, இது மேலையும் ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கலாம். கடைசியா மீதம் இருக்க பாதி பண்ணு மேல கொஞ்சமா சாஸ் தடவிட்டு இது மேல அப்படியே மூடி வச்சிடலாம்.
இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பர்கர் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.